Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற subscribe பட்டனை press பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, டாப்பிக்கே அம்மா வீட்டு vlog தான். ஸோ அம்மா வீட்டிலேருந்து நிறைய டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அது என்னெல்லாம் நாங்கள் பண்ணோன்ட்டு உங்களுக்கு ஒரு vlog மாதிரி எடுத்து காமிக்க போகிறேன். இது டேஸ் இன் மை லைஃப் vlogன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நடந்தது கிடையாது. அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்க உங்களுக்கு அப்படியே ஒரே vlogல நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா என் குட்டி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் அதை பார்க்கவே இல்லை. அவன் பேசிகிட்டே மம்மி நான் எடுக்க போகிறேன்ட்டு இருந்தான். பட் அழகாக எடுத்திருக்கான் பாருங்கள். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக கிளிப்பிங் ஹோல்ட் பண்ணி எடுத்திருக்கான். அன்றைக்கி எல்லோரும் பிஸியாக சமோசா செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் சமோசா பண்ணி. ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது நம்ம செஞ்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ எல்லாருமே ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் கூட மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். ஸோ யாருக்கெல்லாம் என்ன ஷேப்பில் வருது செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாச்சு. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளன்னு வரும்போது ஒவ்வொரு விதமாக மாறுபடும். அதில் வர ஹாப்பினஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. கஷ்டமோ துக்கமோ எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து போகும். பட் எப்போவுமே நம்ம ஃபேமிலி விட்டு கொடுக்கக்கூடாது. எப்போவுமே இதே போல் ஹாப்பியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பையன் வந்து குட்டி குட்டி அழகாக பால்ஸ் மாதிரி உருட்டி கொடுத்துட்டு இருந்தான். நான் இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் போட்டுட்டு இருந்தேன். ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஆனியனும் அப்புறமா கேரட் போட்டு தான் ஸ்டஃபிங். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து நல்லா டேஸ்ட். அம்மா மசாலாலாம் போட்டிருந்தாங்க. ஃப்ரை பண்ணுற வேலை எல்லாத்தையுமே அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா அதை ஒட்டி ஸ்டிக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டோம். அந்த வர ஷேப்பில் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். பட் ஓரளவுக்கு பிறகு நல்லா தான் வந்துருந்தது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி செஞ்சிட்ருந்தோம். ஸோ ஃப்ரை பண்ணிய சமோசா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஷேப்பும் நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. ஒன்று நாங்கள் பண்ண சாப்பிட்டுட்டே இருந்தோம். எவ்வளோ பண்ணாலும் பத்தவே இல்லைன்ற மாதிரி. அன்றைக்கி நம்ம டின்னரே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சமோசாவே ஆயிடுச்சு. நல்ல சூடாக சமோசா ஃபுல் கட்டியாச்சுங்க. அப்புறமா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணுன்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க மார்னிங் ஃபுல்லாக ஸ்கூல் ஒர்க்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் போயிருந்தாலும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஜிகே ஏதாவது சொல்லிக் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிகே அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆசைன்னா, வேர்ல்ட் மேப் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கே ஆசை. எந்தெந்த ஊரில் எப்படி இருக்கும், அந்த ஊரோட பேர் என்ன, அங்கே என்ன ஸ்பெஷல், அந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அப்புறம் இந்த கண்ட்ரீஸோட நேம் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்ன, இந்தியாவில் என்ன ஸ்பெஷல், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு வரேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எல்லா விதமான காண்டினென்ட்ஸை பிரிச்சுருந்தேன். 7 காண்டினென்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஏஷியாவை பிரித்து, ஏஷியாவில் 48 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ 48 கண்ட்ரீஸோட நேம் அப்புறம் அதோட கேபிட்டல்ஸ் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஒவ்வொரு நேமும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வருது. பட் சில நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானே இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லைன்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை எல்லா ஊருக்கும் போய் பார்க்கணுன்ட்டு. பட் அது நடக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரணுன்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இப்போத்துலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு மைண்டில் ஏறும். ஸோ உங்களால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் டெய்லி ஒரே ஒரு ஊரை பற்றியோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கான ஊர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். பாகிஸ்தானோட ஃபுல் ஸ்பெல்லிங் என்ன, அப்புறம் அதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து இது ஃபுல்லாக நேம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மனப்பாடிட்ட பிறகு அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அதில் அடுத்த வாட்டி எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இப்போதைக்கு ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 48 கண்ட்ரிஸோட நேம்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஏஷியன் கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணால் எனக்கு இன்ஸ்டாலையும் இல்லை மெயிலும் எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இங்கே ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கும் மோட்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் குழந்தைங்க பண்ணாங்கன்னா எனக்கு அந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு பூஜை ரூம் ரொம்ப அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அம்மாவை பார்த்தா நம்மளும் கற்றுப்போம் ஒவ்வொரு விஷயமும். முக்கியமாக பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது நிறைய. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆச்சு. ஸோ வாரமே அம்மா கூழ் ஊற்றிட்டாங்க. கூழ் ஊற்றுறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் லாக்டவுன் டைமில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. நிறைய பேரை கூப்பிட்டு செய்வோம். பட் நாங்கள் சிம்பிளாக இந்த வாட்டி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வச்சு மட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம். போதும் அந்த மாதிரி பண்ணாலே போதுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூழை கரைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கூழ் ஊற்றிட்ட பிறகு அப்புறமா வந்து பெரியவங்களுக்கு படையல் வைப்பாங்க. ஸோ அந்த பூஜைக்கான வேலையும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூழ் ஊற்றுறதை பற்றி ஸ்பெஷலாக ஒரு தனி வீடியோவே, முக்கியமாக குழம்பாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், போன வருஷமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறது இல்லை. சேம் ரிப்பிட்டேஷன் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒன்றும் பெருசாக மாற்ற போகிறது கிடையாது. சேம் மெத்தட்லாம் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்கிற வேலைகள் தான் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதான் உங்களுக்கு அப்படியே கிளிப்பிங்ஸாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ கொழுக்கட்டையோட பிக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிக் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு மாதிரி செய்வாங்க இதுலேயே. ஸோ அதுவும் ஒரு 5 விளக்கு ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. பட் 3 விளக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 5 விளக்குமே உடையாமல் அழகாக வெந்து வந்துருந்தது. இந்த கடவுளை தான் கும்பிடணும், அந்த கடவுளை தான் கும்பிடணுன்ட்டு எங்கள் வீட்டில் பழக்கமே கிடையாது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எல்லா பண்டிகையும் எங்கள் அம்மா கும்பிடுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதம் பிறந்தாலே நம்மளுக்கு கண்டினியூவாக செலிப்ரேஷன் தான், கண்டினியூவாக பண்டிகைகள் தான், கண்டினியூவாக ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூஜையை சிறப்பாக பண்ணோம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளைமேட்டில் வந்து கூழ் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட மாட்டாங்க. அதில் சயின்டிஃபிக் ரீசனும் கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கூழ் ஏதோ ஊற்றுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அதை வாங்கி குடிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி குடிங்க. முடியலனா, சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா, யாருமே செய்யலைன்னா வீட்லேயாவது செஞ்சு நீங்களாகவே சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த காம்பினேஷன் சான்ஸே இருக்காதுங்க. முருங்கைக்கீரை, அந்த கருவாட்டு குழம்பு, கூழ் சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி சாப்பிட்டோம், செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம வேலை, எல்லாருக்கும் டயர்டு. பட் குட்டீஸ் பாருங்களேன், இங்கே எல்லா டாய்ஸும் எடுத்து போட்டு எவ்வளோ க்யூட்டாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தார். இது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக டாய்ஸை அடுக்காமல் எவ்வளோ அழகாக யோசித்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களை கவனித்தோம்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். அவங்களோட க்ரோத் நம்மளுக்கு இதிலே கண்டுபிடிச்சல எவ்வளோ அழகாக மாறிட்டே வராங்கன்ட்டு. அப்படியே குட்டீஸ் கிட்ட விளையாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அதுவும் இந்த சீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீன். வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணி நான் பார்த்துருப்பேன், நான் சொல்லவே முடியாது. அந்த சீனை மட்டும் நான் யூடியூப்பில் திரும்ப கூட போட்டு பார்த்துருக்கேன். அது ரொம்ப அழகான ஒரு சீன், சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூவியில் அந்த சீனை முக்கியமாக அதை கவனிச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு அப்படியே இந்த கிளிப்பிங்கை ஷேர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த சீன் இந்த படத்தில் பிடிக்கும்ட்டு எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் பார்த்துக்கிட்டே எங்களுக்கான ஒரு பெரிய டைம் பாஸ் அம்மா வீட்டில் இந்த தாயம் ஆடுறது தான். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம் இந்த கேமை. ஸோ அதை தான் என்ஜாய் பண்ணி இந்த பக்கம் விளையாடிட்டே இருந்தோம், படமும் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் டைமே. தூங்குறதுலாம் நாங்கள் மோஸ்ட்டாக பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு படம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாலே போதும், கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம குட்டி பாருங்கள், தேசிக்குட்டி எவ்வளோ அழகாக அந்த கயிறு வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க அப்பா பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார் இந்த பக்கம். அவர் அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாருமா. எவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தது பாருங்கள். என்னடா பண்ணுறேன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, டிவியில் பார்த்தார், அந்த கயிறு வச்சுட்டு அழகாக பண்ணிகிட்டு இருந்தான்.
நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கரையை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கு ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு எக் புட்டிங் பண்ண போகிறேன். நிறைய யூடியூபர்ஸ் இது போட்டிருந்தாங்க. எனக்கும் அது ரொம்ப நாள் ஆசை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு. ஸோ என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு கேக் யூஸ்வலாக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறத விட நம்ம கையில் இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அம்மா கேசரி பண்ணாங்க அவங்க ஸ்டைலில். நான் இந்த மாதிரி ஒரு எக் புட்டிங் மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் சர்க்கரையை எடுத்து நம்ம வந்து நார்மலாக நல்ல ஹெவியான ஒரு பாட்டம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி வச்சு நம்மளுக்கு நல்ல சர்க்கரை கரையும். நல்ல ஹெவியான பேனை வச்சுட்டு நல்ல சர்க்கரை நீங்கள் வெறுமனே போட்டு கரைச்சாலே போதும். அந்த கேரமல் சொல்லுவாங்க பாருங்கள், அதை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா கோல்டன் கலரில் மாறிடும். ரொம்ப நெருப்பு வச்சாலும் தீஞ்சிடும். ஸோ நீங்கள் லைட்டாக பண்ணி பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த கலரில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் போதும், கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எதில் போட போகிறோமோ ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்திருக்கேன் ரவுண்டாக வரத்துக்கு. அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை தடவிட்டேன். ஸோ இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரமெல்ல ஊற்றிடணும். ஏன்னா டக்குன்னு அப்படி உங்களுக்கு கெட்டியாகிடும். ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா டக்குன்னு அது பக்கம் கோட்டிங் மாதிரி ஆகிடும். ஏதோ நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் பர்ஃபெக்டாக வந்து நான் சொல்ல மாட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பட் ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. பட் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் தானே, போக போக இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஸோ உங்கள்கிட்ட அப்படியே நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணேன்ட்டு. நல்லா செட் ஆகணும். அந்த கோட்டிங் பற்றி நல்லா செட் ஆகிடும், நல்லா ஆறி இருக்கணும். அப்புறமா தான் நம்ம மிக்சர் ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது அந்த கேரமல். அது அப்படியே நான் பாருங்கள் உருட்டின ஸ்பூன்லேயே ஒரு ரவுண்ட் பால் மாதிரி வந்துருச்சு பாருங்களேன். ஸோ டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ன்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதில் ஸ்பூன்லேருந்து தான் எடுத்தது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே சாக்லேட் மாதிரி ரவுண்டாக அடிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 2 முட்டையும் போட்டுக்கலாம். நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பால் ஊற்றிருக்கேன். ரெண்டுமே நல்லா கலந்து விடணும். கிச்சன் செட்டப் எல்லாம் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து தான். ஸோ அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க, அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எக்கு போட்டிருக்கிறதுனால சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. உங்களுக்கு தேவையான வெனிலா எசன்ஸும் உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குமோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க, அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு அந்த ஆறி போச்சு பாருங்கள், அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷேப்பில் நான் பண்ணியிருந்தேன். அது அழகாக அதில் நான் ஊற்றிட்டேன். ஸோ இது நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய ப்ரிப்ரேஷனே கிடையாது. சிம்பிளாக பண்ணுறது அந்த புட்டிங். நார்மல் இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சுட்டேன். ஸோ அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மிக்சரை வச்சிட போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடிட போகிறோம். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். அந்த உள்ளே நீங்கள் கத்தி விட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக குக்காக இருக்குன்னு ஒரு அர்த்தம். அப்படி இல்லை இன்னொரு 5 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ இந்த புட்டிங்கை நம்ம இந்த பிளேட்டில் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக புட்டிங் பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பட் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சு. பட் ஈவன் தோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த டேஸ்ட் அது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா அழகாக கேசரி பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பவுலில் வச்சுட்டு நான் டேட் அப்படின்ற மாதிரி நானும் என் பையனும் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு பர்த்டேயில், ஸோ அதனால தான் இது பண்ணலான்ட்டு யோசிச்சுருந்தேன். ஸோ அதுலேயே அழகாக அந்த நட்ஸ் வச்சு நான் ஒரு ஷேப் மாதிரி பண்ணியிருந்தேன், DADன்ற மாதிரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ கேக் கட்டிங்க்கு அழகாக எடுத்து வச்சாச்சு. அவரும் அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்தார். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸும் அந்த கேக்கும் நான் ஆக்சுவலாக ஐடியாவே பண்ணலை, பட் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதான் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இந்த கேக்கும் மேட்சாக இருக்குது, அந்த கோல்டன் ப்ரௌன் வித் ஒயிட்ன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கேக் கட்டிங்கோடு சூப்பரான செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பிக்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
ஸோ இதோட என்னோடய vlog நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வீடியோ சந்திக்கிறேன். ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.